நாம் இன்றைய நாளில் மிக முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். அதாவது ஆவிக்குரிய தளங்களை குறித்து, ஆவிக்குரிய பரிமாணங்களை குறித்து நாம் இன்றைய நாளிலே தியானிக்க போகிறோம். அதாவது நம்ம ஒரு எக்ஸிபிஷனுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க. நம்மள ஒருத்தர் கூட்டிட்டு போறாரு. அவரு கேட்ல நமக்கு ஒரு 5000 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கி, ஒரு பெரிய எக்ஸிபிஷன், அதுக்கு 5000 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கி உள்ள கூட்டிட்டு போறாரு. உள்ள ஒரு 50 ஸ்டால் இருக்குது. நம்ம உள்ள போன உடனே நம்ம யார் கூட்டிட்டு போறாங்களோ அவங்க கிட்டயே பேசிக்கிட்டே நின்றுட்டு இருந்தாலோ, அல்லது அங்க இருக்கிற வாட்ச்மேன் கிட்ட நின்று 2 மணி நேரம் 3 மணி நேரம் அல்லது பல மணி நேரம் நின்று பேசிட்டு அப்படியே திரும்பி வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு உபயோகம் இல்லாத காரியமா இருக்குமோ, அதே போல பூமியிலே பிறந்திருக்கிற நாம் ஆவிக்குரிய தலங்களை சென்று பார்க்காவிட்டால், அதாவது அந்த எக்ஸிபிஷனுக்கு போனவங்க அந்த வாங்கின காசு, கொடுத்த காசுக்கு அங்க இருக்கிறதுல மேக்சிமம் எத்தனை ஸ்டால் விசிட் பண்ண முடியுமோ அவ்வளவு ஸ்டாலையும் விசிட் பண்ணி, எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வெளியே வந்தாங்கன்னா அவங்கதான் உண்மையாகவே அந்த எக்ஸிபிஷனை பிரயோஜனப்படுத்தி கொண்டார்கள் அப்படின்னு அர்த்தம். நம்முடைய வாழ்க்கையிலும் அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தம்முடைய இரத்தத்தினால, விலையேறப்பெற்ற இரத்தத்தினால மீட்டு ஆவிக்குரிய தலங்களுக்குள்ளே போகும்படியாக இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். நாம அதுக்குள்ள பிரவேசிக்காம சும்மா ஆண்டவர், நான் ஜெபம் பண்றேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே உட்கார்ந்துட்டு அப்படியே, அல்லது வேற ரெகுலரா சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு மற்றவங்க பேசுறத மட்டும் கேட்டுக்கிட்டே வீடியோலையும் யூடியூப்லயும் கேட்டுட்டு உட்காந்துட்டே இருந்தோம் சொன்னா அது மிகவும் பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்று இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த நாளில் நாம் பார்க்க போகிற ஒரு காரியம், மத்தேயு எழுதின புத்தகம் 14வது அதிகாரம், மத்தேயு 14 22 நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படகில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாய் இருந்தார். அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியினால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவரிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, கடல் மேலே இயேசு நடந்து வந்தார் என்று பார்க்கிறோம். அதாவது சாதாரணமாக எந்த ஒரு மனுஷனும் கடல் மேல, தண்ணீர் மேல நடக்க முடியாது, கடல் மேல நடக்க முடியாது. ஆனா இயேசு கடல் மேலே நடந்து வந்தார் என்று பார்க்கிறோம். அப்ப அதுக்கு முன்னால் அவர் என்ன பண்ணாரு, இவங்க எல்லாரையும் அனுப்பி விட்டு அவர் ஜெபத்திலே தரித்திருந்தார். அவர் ஜெப நிலையில இருக்கும் பொழுது அவர் ஒரு ஆவிக்குரிய நிலைக்கு தன்னை கொண்டு போய் அந்த ஆவிக்குரிய நிலையில அவர் கடலின் மேல் நடக்கிற அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டார். அதனால பயங்கர எதிர்காற்றாக இருந்தது. இவங்க படகை செலுத்த முடியாம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது இயேசு அந்த தண்ணீர் கடலின் மேலே நடந்து அவர்களை கடந்து போகிறது போல போனார். இவங்கெல்லாம் பயந்து போய் ஏதோ பேய் பிசாசு அப்படின்னு சொல்லி அவங்க அலறும் போது இயேசு சொல்லுகிறார், பயப்படாதீர்கள், நான் தான் என்று சொல்லுகிறார். அதாவது இயேசு அற்புதங்களை செய்கிறவர் தான். அவர் தேவனுடைய குமாரன் தான், அவர் தேவன் தான், அதுல மாற்றம் இல்லை. அதை ப்ரூவ் பண்றதுக்காக அவர் திரும்ப 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 ஒவ்வொரு காரியங்கள் செய்ய வேண்டிய தேவை கிடையாது.
அவர் இந்த இந்த அதாவது தண்ணீரை திராட்சரசமாக்கின அந்த ஒரு சம்பவத்திலேயே அவர் தேவன், அவர் தேவனுடைய குமாரன் என்பது ப்ரூவ் ஆயிடுச்சு. அப்போ அவர் செய்து கொண்டு இருக்கிற காரியங்கள் எல்லாம் அடுத்தடுத்து அவர் செய்து கொண்டு இருக்கிற காரியங்கள் எல்லாம் நம்மை மற்றொரு ஆவிக்குரிய தளத்திலே வாழ பழக்க வைக்கிறார். அதாவது ஜபம் பண்ணி நாம ஒரு தளத்திலிருந்து, இந்த பூமிக்குரிய தளத்திலிருந்து ஆவிக்குரிய தளத்திலே பிரவேசிக்க முடியும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதாவது அவர் ஜெபித்த ஜெபம் எந்த அளவிற்கு அவர் ஜெபித்தார் சொன்னா, அவர் ஒரு சாதாரண இந்த பூமிக்குரிய தளத்திலிருந்து அவர் ஆவிக்குரிய தளத்திற்கு தம்மை கொண்டு போனார். அந்த ஆவிக்குரிய தளத்துல அவர் அந்த காற்றுக்கும் அலைகளுக்கும் மேலாக நடக்கிற ஒரு வல்லமையை அவர் பெற்றுக்கொண்டார். அதை அவர் நடந்து காட்டினார். அவர் அந்த வல்லமையிலே வரும்போது என்ன செய்ய முடியும் என்பதையும் இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க முடியும். அவர் என்ன செய்கிறார்? அப்படி நடந்து வரும் பொழுது பேதுரு நான் தான் என்று சொல்லும் பொழுது பேதுரு கேட்க சொல்றாரு, நீரே ஆனால் நான் கடல் மேல் நடந்து வர எனக்கு கட்டளையிடும் என்று சொல்லுகிறார். அப்போ நாம ஒரு தளத்திலிருந்து இன்னொரு தளத்திற்கு நம்மை உயர்த்தி ஜெபம் பண்ணி நம்மை உயர்த்தி கொள்ளும் பொழுது நம்மை பார்க்கிறவர்கள் நம்மை போல வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். பேதுரு அப்படித்தான் ஆசைப்பட்டார். நானும் நடந்து வர எனக்கு கட்டளையிடும் என்று சொன்னார். உடனே இயேசு வா என்று சொன்னார். பேதுரு இறங்கி கடலின் மேலே நடந்தார். அப்போ ஒரு ஆவிக்குரிய தளத்திலிருந்து நாம மற்றொரு தளத்திலே நாம பிரவேசித்து அதுல நடந்து கொண்டிருக்கும் போது நம்மை பார்க்கிறவர்களும் நம்மை போல வாழ வேண்டும் என்று விரும்புவார்கள். அதே சமயத்துல இந்த நடந்த பேதுரு உள்ளே தண்ணீருக்குள்ள மூழ்கும் பொழுது அவர் அந்த ஆவிக்குரிய தளத்திலே நின்று அவன் கையை பிடித்து தூக்கி படகிலே ஏற்றினார். படகு உடனடியாக கரை சேர்ந்தது என்று வாசிக்கிறோம். அப்படின்னா என்ன? அந்த ஆவிக்குரிய தளம் இந்த பூமிக்குரிய தளத்தோடு இந்த பிசிக்கல் ரெல்மோட சேரும் பொழுது காரியங்கள் வெகு வேகமாக நடக்கிறதை பார்க்கிறோம். அதாவது கஷ்டப்பட்டு காற்று அமரல, காற்று குறையல, அந்த காற்றும் கடலும் கொந்தளித்து கொண்டு இருக்கிற அந்த நேரத்துல இயேசு அவனை தூக்கி படகில அவர் ஏறின உடனே என்ன நடந்ததுன்னா படகு கரை சேர்ந்து விட்டது, காற்றும் அமர்ந்தது என்று பார்க்கிறோம். அப்போ நம்ம இன்னொரு தளத்துக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது அந்த தளத்திலே ஜெபித்து அந்த தளத்திலிருந்து நாம் காரியங்களை செய்யும் பொழுது நம்முடைய காரியங்கள் சுலபமாகவும் எதிரிகள் பிசாசனுடைய போராட்டங்களை தவிர்க்கக்கூடிய ஒரு காரியமாகவும் இருக்கிறது. இன்னொரு ஆவிக்குரிய தளத்தையும் நாம் இதே நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மார்க் எழுதின புத்தகம் 4ஆம் அதிகாரம், மார்க் எழுதின புத்தகம் 4ஆம் அதிகாரம் 38 நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். 36 வாசிக்கிறேன், கேளுங்கள். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேற படகுகளும் அவரோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி நிரம்பத்தக்கதாக அவைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல இயேசு தூங்கி கொண்டிருக்கிறார். அதாவது இந்த இந்த இடத்துல அவர் இன்னொரு ஆவிக்குரிய தளத்திலே பிரவேசித்துக் கொண்டிருக்கிறார். இந்த ஆவிக்குரிய தளத்துல அவர் பிரவேசித்துக் கொண்டு இருக்கிற அந்த நேரத்துல பலமாக காற்றெடுத்து படகு மூழ்கக்கூடிய சூழ்நிலை வரும் பொழுது ஏற்கனவே அவருடைய அற்புதங்களை பார்த்திருக்கிறாங்க. ஆனா அதை மேற்கொண்டு போக முடியும் என்கிற அந்த விசுவாசம் அவர்களிடத்துல இல்லை. அதனால ஓடி போய் இயேசுவை எழுப்புகிறார்கள். அப்பொழுது இயேசு கடிந்து கொள்கிறார். ஏன் பயப்படுறீங்க? நீங்க தான் ஏற்கனவே பாக்குறீங்கல்ல, நான் கடல் மேல நடந்து வர்றதே நீங்க பார்க்கத்தானே செய்றீங்க, நான் செய்த அற்புதங்களை எல்லாம் நீங்க பார்க்கத்தானே செய்றீங்க, இப்ப ஏன் பயப்படுறீங்க? நான் இருக்கும்போது ஏன் பயப்படுறீங்க என்று சொல்லி அவர் அந்த ஆவிக்குரிய தளத்துல இருந்து காற்றையும் கடலையும் அதட்டுகிறார்.
அப்ப முதல்ல பார்த்த காரியத்துல இயேசு அந்த ஒரு ஆவிக்குரிய தளத்திலே நின்று அதை மேற்கொண்டு அதன் மேலே நடந்து காற்றுக்கும் அலைகளுக்கும் மேலே நடந்து வந்து காரியங்களை செய்கிறார். இப்பொழுது அவர் எழுந்து நின்று கடலை பார்த்து இறையாதே என்று கட்டளையிடுகிறார். எனவே பிரியமானவர்களே, நாமும் பல்வேறு ஆவிக்குரிய தளங்களை, அதுதான் முதலாவதாக சொன்னேன், ஒரு எக்ஸிபிஷனுக்குள்ள போனோம்னு சொன்னா ஏகப்பட்ட ஸ்டால் இருக்குது. எல்லா ஸ்டாலையும் சுத்தி பார்க்கணும், எல்லா ஸ்டால்லையும் போய் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறது ஒரு எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்கும். அதே போல நம்மை ஆண்டவர் இந்த பூமியிலே, தேவன் இந்த பூமியிலே நம்மை படைத்திருப்பதற்கு நோக்கம், அவர் வைத்திருக்கிற எண்ணற்ற கணக்கிலடங்காத ஆவிக்குரிய தலங்களுக்குள்ளே நாம் பிரவேசித்து நமக்கு இந்த பூமியிலே தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும், பொருளாதார ஆசீர்வாதம் மட்டுமல்ல, சுகம், பலன் மற்றும் எல்லா ஆசீர்வாதங்களையும் அங்கிருந்து பெற்றுக்கொண்டு வெற்றியுள்ள பிள்ளைகளாய் நம்முடைய சொந்த வீடாகிய பரலோகத்திற்கு போக வேண்டும் என்று கர்த்தர் இந்த நாளிலே விரும்புகிறார். எனவே இந்த நாள்ல நாம் பார்க்கிறோம், அவர் ஒரு ஆவிக்குரிய தளத்திலே காற்றையும் கடலையும் கடிந்து கொள்ளுகிறார், அமைதலாயிற்று. இன்னொரு தளத்திலே அதன் மேலே நடந்து சென்று அதை வெற்றி கொள்ளுகிறார். எனவே பிரியமானவர்களே, நாம் அதாவது அவர் தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது அவரை எழுப்பின உடனே ஒரு காரியத்தை செய்கிறார். இது ஒரு தளம். இந்த தளத்திலிருந்து அது அந்த ஆவிக்குரிய தளத்திலும் அவர் செயல்பட முடியும் என்று நமக்கு எடுத்து காட்டுகிறார். அடுத்து அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு ஒரு உயர்வான தளத்திலே அவர் இருந்து கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவர் இன்னொரு உயர்வான தளத்திலே இருக்கிறார். அந்த தளத்திலே அவரால் அந்த காற்றின் மேலும் அலைகள் மேலேயும் அவர் நடந்து செல்ல முடிகிறது. அதுல விழுந்து கிடக்கிறவர்களையும் தூக்கிவிட முடிகிறது. கடலுக்குள்ள மூழ்க போகிறவரையும் மூழ்க போகிற பேதுருவையும் அவர் தூக்கிவிட முடிந்தது. படகிலேயே அவர் ஏறின உடனே அந்த படகு கரை போய் சேர்ந்தது என்று பார்க்கிறோம். எனவே பிரியமானவர்களே, நாம் சாதாரண வாழ்க்கை வாழ்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நாம் ஆவிக்குரிய தளத்தில் பிரவேசித்து நம்முடைய வாழ்க்கையை வெற்றியுள்ள வாழ்க்கையாய் மாற்றும்படி அழைக்கப்பட்டவர்கள்.